ஸ்தோத்திரங்களை ஏறெடு. உங்களுடைய துதியின் சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா 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 துதி. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அவர் துதிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு துதிக்கிறதுக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய தேவையில்லை, நீங்களே துதிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பாவை ஆராதிக்கிறதுக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் உள்ள இருக்கிறார். இருதயத்திலே இருந்து நாம் எவ்வாறு ஆராதிக்க வேண்டும், எவ்வாறு அவருக்கு துதிபலி செலுத்தணும்னு அவர் நமக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு ஆராதிங்க, விடுதலையோடு துதிங்க, ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வல்லமையாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை முழுமையாய் தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை மாத்திர இந்த இடத்துல உயர்த்தும். அக்கம் பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த ஆராதனை சென்று கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளிகளில் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, சொல்லி சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதியின் சத்தம் கேட்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இவ்வளவுதான் சத்தமா எல்லாரும் துதிக்க பார்க்கலாம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் ஆமென் அதிசயம் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒரு குறைவுமே நமக்கு வைக்கவில்லை. நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள், ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய கண்கள், ஓ ஹல்லேலூயா, நம்முடைய அவயவங்கள் ஒரு குறைவுமே ஆண்டவர் நமக்கு வைக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா. நாம் சுகமாய் ஆரோக்கியமாய் பலனாய் ஓ ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க துதிங்க. ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு ஓ ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்திலே இருந்தவர்கள் இந்த ஆண்டு உலகத்திலே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை கொள்ளை நோய்கள், வியாதிகள், ஓ ஆமென் 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 ஆமென். குடும்பத்தின் வறுமைகள், கடற்பாரங்கள், ஓ இதிலே எத்தனையோ பேர் சிக்கிக் கொண்டு இருக்கும் போது அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஓ ஆமென் சம்பூர்ணத்தை கட்டளையிட்ட தேவனவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மை திருப்தியாக்கி நடத்தினாரே, நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தாரே. ஓ ஆமென் 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 ஆமென். எல்லாரும் துதிங்க, நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிங்க, ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஓ ஆமென் 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 ஆமென். நீங்கள் எவ்வளவாய் ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ஆத்துமாவே ஆத்துமாவே, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைக்கு ஈடாய் முழு மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டாமா? முழு உள்ளத்தோடு அவரை துதிக்க வேண்டாமா? எல்லாரும் துதிக்க துதிக்க துதிக்க. தேவன் செய்த நன்மைகளுக்காக, அவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஓ ஆமென் ஆமென். நம்முடைய பரம தகப்பன் நமக்கு எத்தனை உதவிகளை செய்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓ ஆமென் ஆமென் எவ்வளவு நல்லவராய் நல்லவராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க துதிங்க துதிங்க. வரப்போகிற ஆண்டு ஓ ஆமென் 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 ஆமென். அது நன்மைகளின் ஆண்டாய் மாறட்டும். ஆமென். அது ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ வரப்போகிற ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஓ ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஓ அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை வழிநடத்தும்படியாக
எல்லாரும் ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும்படியாக எல்லாரும் கேளுங்க 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 கேளுங்க. நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் இந்த ஆண்டிலிருந்து நான் செய்ய ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய வசனத்தின்படி வாழ்வதற்காய், ஆவியின் கனியிலே வளர்வதற்காய், நற்கிரியை செய்வதற்காய் இந்த ஆண்டிலிருந்து நான் முடிவெடுக்கிறப்பா. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காய் நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உமக்காய் நான் பிரகாசிக்கணும். எத்தனை பேர் கேட்பீங்க? நான் உமக்காய் பிரகாசிக்கணும். அதை மீது இருக்கிற பட்டணமாய் மேலையான மக்களுக்கு நான் வெளிச்சமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் பிணியாளியா இருந்தது போதும், நான் சுகவீனமா இருந்தது போதும், மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறவராய் நான் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரம் இருந்தது போதும், வசனத்தை சொல்லுகிறவராய் நான் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலம் கடைசி காலம், காலம் பொல்லாத காலமா இருக்கிறது. அது நம்மை வஞ்சிக்கிறதா இருக்கிறது. ஆத்துமாவே நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. அவருக்காய் புறப்பட்டு செல்லும்படியாய், தேவனுக்காய் புறப்பட்டு செல்லும்படியாய். ஓ ஆமென் 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 ஆமென். ஆண்டவருடைய சத்தம் இந்த ஆண்டின் இறுதி வேளையிலே உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவருக்காய் புறப்பட்டு செல்லுங்கள், ஆண்டவருக்காய் புறப்பட்டு செல்லுங்கள். ஓ ஆமென் 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 ஆமென். இன்னும் அநேக ஆடுகள் மந்தையிலே சேராமல், மேற்களின் சத்தத்தை கேட்காமல் அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிறது. முட்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. நெய்யூரில் இருக்கிற சபையே, இந்த சத்தத்தை கேளுங்கள், இந்த சத்தத்தை கேளுங்கள், இந்த சத்தத்தை கேளுங்கள். மந்தையில் சேராத ஆடுகளுக்கு தேவனின் வசனத்தை, தேவனின் சத்தத்தை கேட்க செய்யுங்கள். சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை கேட்கிறவனாய் இருந்தது போதும், ஆமென் 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 ஆமென். நான் காயப்பட்டவனாய் இருந்தது போதும், மற்றவருடைய காயங்களை கட்டுகிறவனாய். ஆமென் 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 ஆமென். எனக்காய் மாத்திரம் ஜெபிக்கிறவனாய் அல்ல, மற்றவர்களை நான் ஜெபிப்பதற்காய் சார்ந்திருக்கிறதாய் அல்ல, மற்றவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறவனாய் மாறட்டும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறவனாய் மாறட்டும். எனக்காக ஜெபிக்க ஒருவரை நான் தேடிக்கொண்டிருக்க அல்ல ஆண்டவரே. மற்றவர்களுக்காய் நான் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. தேசத்திற்காய் நான் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. என்றைக்கும் நான் குழந்தை அல்ல, என்றைக்கும் நான் குழந்தை அல்ல. கிறிஸ்துவுக்கு நான் தேடினவராய் இருக்கட்டும். தீர் வரும் பொழுது, தீர் வரும் பொழுது தாயின் கூட்டத்தை ஆயத்தப்படுகிறவராய் இருக்கட்டும். தீர் வரும் பொழுது ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமது ஊழியத்தை நான் செய்தவர் என்று சொல்லி உத்தமமான ஊழியக்காரனே, உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நீ என்னை பார்த்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய தாளந்துகளை நான் அமைத்து வைக்கிறாங்க, என்னுடைய தாளந்துகளை நான் அமைத்து வைக்கிறாங்க. வருகிறதான ஆண்டிலே என்னுடைய தாளந்துகளை நான் பிரயோஜனப்படுத்தி ஓ எஸ் லார்ட், என்னுடைய தாளந்துகளை நான் பிரயோஜனப்படுத்தி அநேக ஆயிரங்களை உமக்காய் சேகரிக்கிறவராய் மாறட்டும் அப்பா. நான் மாறட்டும் ஆண்டவரே, நான் மாறட்டும் ஆண்டவரே. தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. அது உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, அப்பாவின் சமூகம், அப்பாவின் சமூகம், அப்பாவின் சமூகம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமாவே உலகத்தின் ஆசீர்வாதத்தை எண்ணி 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 ஆண்டவர் வரும்பொழுது உலகத்திலே ஆண்டவரை தேடாத மக்களின் பரிந்துரைக்கப்பட்டதான நிலையை சென்று விடாதீங்க. தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. அது நல்ல பங்கு. பரலோக ராஜ்யத்தின் பங்கு. அது பரலோக ராஜ்யத்தின் பங்கு. எத்தனை பேர் இந்த இடத்திலே இருக்கிறதான நீங்கள் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படவில்லை என்று சொல்லி நினைத்தீர்கள் என்று சொன்னால்
அப்படிப்பட்டதான பாவங்கள் இருக்குது என்று சொன்னால் இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில ஒப்பு கொடுங்க. உங்களுடைய உண்மையை பார்த்து ஆண்டவர் இறங்குவார். இதே ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயரை எழுதுவார். நீங்கள் அறிக்கையிடுங்க, உங்களுடைய பாவங்கள் அறிக்கையிடுங்க. போதும் நான் பாவத்தில் இருந்தது இந்த ஆண்டோடு நின்று போகட்டும். இது வருகிறதா ஆண்டுல ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமாய் வாழணும். நான் நீதியை செய்யணும், நான் உண்மையை செய்யணும். நான் புசித்தாலும் குடித்தாலும் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரணும். தேவ நாமத்திற்கு அது மகிமையை கொண்டு வரணும். எல்லாரும் கரங்களை தட்டி கேளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. ஹாப்பி நியூ இயர். ஹalleluya. இந்த ஆண்டிலே ஆண்டவர் ஹalleluya உங்களை அதிசயமாய் வழிநடத்துவார். அவருடைய சேவைக்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஹalleluya.
நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் நம்பிக்கையே எங்கள் துருகவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்ன குட்டிகள் சாட்சி அடைந்திருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையுமே குறைவப்படாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய முகங்கள் மனித முகத்திற்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாது. In the name of Jesus, hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Jesus. உம்முடைய வார்த்தைகள் வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் எங்களை கேட்கிற நேரத்துக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரத்தோடு காணப்படும். இப்பொழுது இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 41:13. ஏசாயா 41:13 ஒரு வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு விசை கூட வாசிப்போம். பயப்படாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார், ஆதரவா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்கள் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். நீங்கள் இந்த வருடம் செய்ய போகிற எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், உங்களுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய திட்டங்கள் எதுவா இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் எடுக்கிறதான எல்லா பிரயாசங்களிலும் யார் உங்களுக்கு துணையா இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். என்ன சொல்லி சொல்கிறார்? பயப்படாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாதே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? போலீஸ் நம்மளை பார்த்து சொல்லுவான், ஏய் பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்களா? பயம் காட்டதான் செய்வாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த உலகத்துல யார் உங்களை பார்த்து சொல்லுவாங்க பயப்படாதே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்படிதானே? அன்பா இருக்கிற ஆள் சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யார் அன்பா இருக்கிறா நம்ம கிட்ட? ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை ரொம்ப ஆதரவான வார்த்தை. ஒரு டீச்சர் சொல்லுவாங்களா பயப்படாதே? பயப்படுன்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடும் பயந்து படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? வேற யார் சொல்லுவாங்க பயப்படாது? யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மளோட பயம்தான் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2022ஆம் ஆண்டு முதலாவது நமக்கு தந்த வார்த்தை பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உட்காரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 41:8 முதல் 20 வரை. எடுத்தவர்கள் வாசியுங்கள்.
ஏசாயா 41 8 முதல் 20 வரை. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 41 8 முதல் 20 வரை. என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதற்கு உப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருடும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கப்படும். இங்கே வாக்குத்தத்த அட்டை வைத்திருக்கிறது. இந்த அட்டையை நீங்கள் எடுத்து செல்லுங்க. ஒரு காரியம், நீங்கள் எடுக்கிற அட்டையில் இருக்கிற வசனம் மட்டும் உங்களுக்கு உள்ளதில்லை, பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் உங்களுக்கு உள்ளது தான். ஆமாவா இல்லையா? இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்படிதானே? ஸ்தோத்திரம். இந்த ஒரு விசுவாசத்தோடு எல்லாரும் ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செய்யும்.
அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தன்னுடைய கையின் பிரயாசத்தின் பலனை அவர்கள் திருப்தியாய் பெற்றுக்கொள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தை எல்லாரும் இப்போ வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? எத்தனை பேருக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் கிடைச்சது? ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிடிக்காத வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு போல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிடிச்சிருந்தாலும் பிடிக்காம இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேற வார்த்தை ஏதாவது இருக்குதா? இல்லையா? வசனம் மட்டும் தானே கிடைச்சிருக்கு. ஆமாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிக்க போகிறோம். சத்தமாய் வாசிப்போம். முன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உங்க வசனத்தெல்லாம் சத்தமா வாசிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியாக யாராவது சாட்சி ஸ்பெஷலா சொல்லணும்னா சொல்லலாம். இரண்டு நிமிடம் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது கர்த்தருடைய தாசர் செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு யாருக்காவது வசனம் சொல்ல வேண்டும், வசனத்திலே சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லலாம். புதிய வருட செய்தி கர்த்தருடைய தாசர் நமக்கு தருவார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் மகிமையாய் நம் மத்தியிலே வெளிப்படும்படியாக தம்முடைய தாசனை வல்லமையாய் ஆண்டவர் கருத்திலே எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அவரை மறைத்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 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 நீங்கள் வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்வேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஜீவனோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் நல்லவர் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருப்பதனாலே நான் இந்த இடத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாவருக்கும் புத்தாண்டு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த வருடங்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு சிறு சாட்சி மாத்திரம் சொல்லிட்டு நான் அப்படியே மெசேஜுக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு திருமணமாகி 5 வருடமாக எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அநேக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். போதகர் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. திருச்சபை மக்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அநேகர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ரிப்போர்ட்ஸ் எது வேணாலும் எல்லாமே நெகட்டிவாகத்தான் இருந்தது எங்களுக்கு. ஆனால் தேவன் அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே இப்போது என்னுடைய மனைவி 5 மாதம் இப்போது 5 மாதமாகி 6வது மாதத்துக்குள்ளதாக போக கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவன் உள்ளத்தின் ஆழத்தை சுதிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். மருந்துகள், ரிப்போர்ட்ஸ் என்ன வேணாலும் நமக்கு சொல்லலாம், டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. வேதம் சொல்கிறது மனுஷனால் அது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹalleluya. இந்த காலைப்பொழுதிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில வேளையில உங்கள் வாழ்க்கையிலே மனுஷரால் முடியாத காரியங்கள் சில வேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களால் முடியாத காரியங்கள் சில வேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களுடைய பலத்தினாலே அது முடியாததா இருக்கலாம். உங்களுடைய திறமைகளினாலே அது முடியாததா இருக்கலாம். உங்களுடைய பணத்தினாலே அது முடியாததா இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. விளத்து நாளத்தில் துதியுங்களே. ஹalleluya. என்னுடைய பலன் ஒன்றுமில்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதம், தேவன் செய்த அதிசயங்களுக்காக என்னுடைய பலனோ என்னுடைய ஞானமோ என்னுடைய சக்தியோ என்னுடையது ஒன்றுமே இல்லப்பா. நீங்க மாத்திரம் உங்களுடைய இரக்கம், ஹalleluya, உங்களுடைய அன்பு இந்த பாவி மேல, இந்த பாவி மேல எதை பார்த்து இவ்வளவு அன்பு வைத்தீர்? நான் எப்பவும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இந்த பாவி மேல, ஒன்றுக்கும் உதவாத குப்பை மேல, ஒன்றுக்கும் உதவாத ஒரு தள்ளப்பட்ட கல்லின் மேல எதை பார்த்தப்பா என் மேல இவ்வளவு அன்பு வைத்தீர்? ஹalleluya. உணர்ந்தவங்க சொல்லுங்க, உங்க மேல அப்படி ஏசப்பா அன்பு வைத்திருந்தானா ஒரு கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். சொல்லுங்கள, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாத. சத்தம் அவர் மறைவோடு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். இயேசு எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். எத்தனை நேரத்தில் இது உணர்ந்திருக்கிறீங்க? மனுஷன் சில வேளை கைவிட்டு இருக்கலாம், உற்சார் கைவிட்டு இருக்கலாம், உறவினர்கள் கைவிட்டு இருக்கலாம், நம்பி இருந்தவர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற இயேசு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஓரை காராவாசி அந்தரரோ, ரிமாலாராரி காராவாசி அந்தரரோ, ஓரி காராவாசி அந்தரரோ, காராவாசி அந்தரரோ. வாயெடுத்து சொல்லுங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். நன்மை செய்வதை விட்டு விடாதவர். சொல்லுங்கள், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டு விடாதவர். இயேசு எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை. உணர்ந்து சொல்லுங்கள், உங்க வாழ்க்கையில் அவர் நன்மை செய்திருந்தால் உணர்ந்து சொல்லுங்கள், உங்க வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். மனுஷர் கைவிடலாம், மனிதர்களை கைவிடலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் கைவிடாதவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. சபை உள்ளத்து நாடுகள்
எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடார். சொல்லுங்க, எத்தனை நல்லவர் இயேசு, எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். நான் நல்லவர் இல்லை, நான் பரிசுத்தமா வாழல. இயேசுவை நான் அநேக இடத்துல குத்தி வேதனைப்படுத்தி இருக்கிறேன், அநேக இடத்துல காயப்படுத்தி இருக்கிறேன். அவர் முழுவதும் சுழிக்க நான் பேசி முழுவதும் சுழிக்க நடந்திருக்கிறேன். ஆனா இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். என் அப்பா எனக்கு நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எனக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒன்றுக்கு தகுதி இல்லாத என் மேல இவ்வளவு அன்பு ஏன் அப்பா வச்சீங்க? ஒன்றுக்கு தகுதி இல்லாத என் மேல ஏன் அப்பா இவ்வளவு அன்பு வச்சீங்க? சேர்ந்து ஒரு முறையோடு எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். இயேசு எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். இயேசு எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். நல்ல கரங்களை தட்டுகிறார், நல்ல கரங்களை தட்டி தேவனை மாற்றப்பட்டுள்ளார். இருக்கிறவர்களோடு முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு எதை நீ தேவனுக்கு செய்தால் முழுமையோடு நல்ல கரங்களை தட்டி அப்பா பிரச்சனத்துக்காய் நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னோடு பேசு, புதிய வருடத்திலே நீர் என்னோடு பேசு அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை மாற்றம் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை மாற்றம் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவே என்னோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்திலிருந்து அப்பாவை நோக்கி பாருங்களேன். ஆவியானவர் அப்படி பிரச்சனை மறைத்துக் கொண்டே இருக்கிறது, ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி துதிகளை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு பேசுங்கன்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. பரிசுத்தாவியானவரே, இந்த பிரச்சனத்துக்காக நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினாலே நிரப்புவீராம். நீர் உமது பிள்ளைகளுக்கு என்ன பேசி சுத்தமாக இருக்கிறீரோ ராஜா, நீர் பேசும் ஆண்டவர். அடியேன் மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. ஏசுவின் கரத்தில் தருகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. வார்த்தைகள் குணமாக்கும், உடைய வார்த்தைகள் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கும், உடைய வார்த்தைகள் ஆண்டவரே புதிய ஜீவனை கொடுக்கும். நான் விசுவாசிக்கிறேன் தகப்பன். உடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள் செவிகள் திறக்கப்பட்டு
நல்ல நிலங்களாய் மாற்றப்படட்டும். அப்பா உதவி செய்வீரா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீரான், அதிசயங்களை செய்வீரான். நீர் பேசுவீரா. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறேன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. 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 அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு படிங்களே. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாகவே முடிய பண்ணினார். ஹalleluya. ஹalleluya. தேவனை ஆராதிக்கிற அன்பு ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில தீமைகளை சத்துருவானவன் சிலதை நம் மேல் போடுவதற்காக அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். சில தீமைகளை வர வைப்பதற்காக அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் சில வேளை நாம் வாழவே கூடாது என்று நினைத்து சில தீயவைகளை செய்ய அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இவன் எழும்பி வரக்கூடாது என்று ஒரு சிந்தனை உள்ளத்திலே பிறந்து நம்மை வாழ விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டு இருக்கலாம். சில வேளை நீங்களும் இந்த பாதையினூடாய் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். சில வேளை என் வாழ்க்கையிலே ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே பல கேள்விகளை கேட்டு நீங்கள் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் சில வேளை சோர்ந்து நின்று கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏற்பா இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இந்த விதமான நிலைமைக்கு நேராய் நான் தள்ளப்பட்டேன், என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் நான் இப்படி சென்று கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்தேன் என்று சொல்லி சில வேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஹalleluya. ஆனால் வேதம் இந்த காலை இப்பொழுதிலே உங்களை பார்த்து சொல்லுகிறது, சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே தீமைகளை விதைக்க அவர் எத்தனைப்படும் போது, சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே தீமையை செய்ய அவர் விளைந்து வரும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்காக துணை நிற்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம் பட்சத்திலே நின்று நமக்காக வழக்காடுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்காக இரத்தத்தை சிந்தி சாத்தானின் தலையை விரித்து ஜெயமெடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் வாழ்க்கையில் வருகின்ற தீமைகள் அது தீமைக்கு அல்ல, அந்த தீமைகளை நான் நன்மையாக மாற்ற என்னால் கூடும், நான் இன்றைக்கு ஜீவிக்கின்றவராக இருக்கிறேன். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற தீமைகள் என்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை உருவாக்குவதற்காக என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஹalleluya. ஹalleluya. என் வாழ்க்கையிலே சிலவற்றை தேவன் அனுமதித்தார் என்று சொன்னால் என்னை கைவிட்டார் என்பது அல்ல, என்னை அவருடைய இரக்கத்தின் கரங்களால் மீட்டெடுத்து என்னை மென்மேலும் உயர்த்த போகிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹalleluya. 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 அவர் நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இங்க இந்த ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது இது யார்கிட்ட சொல்லப்படுகிறதுன்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்கின்ற காரியம். ஹalleluya. ஹalleluya. தீமைகளை நன்மையாக மாற்றுகின்ற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற தீமைகள் அது உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை அது நன்மையாக தேவன் மாற்றி உங்களை தலையை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. இங்க யோசேப்பு இந்த சகோதரர்களிடம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஹalleluya. எடுத்தவர்கள் படிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை
அவன் தகப்பன் அதிகமாய் நேசிப்பதை அவன் சகோதரர் கண்டபோது அவர்கள் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை என்ன செய்தார்களா? பகைத்தார்கள். தன்னுடைய தகப்பன் அவர்களோடு அருமையாய் பேசுவதை, இணக்கமாய் இருப்பதை கண்டு என்ன செய்தார்களாம்? அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு இணக்கமாய் இருப்பதை கண்டு, நீங்கள் தேவனோடு இறுக்கமாய் இருப்பதை கண்டு, தேவன் நம் அப்பா, தேவன் அவர் இருக்கிறார், அவரோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதை கண்டு சில வேளை சத்ருக்களை பகைக்கலாம். ஹல்லேலூயா. சத்ருக்களை வெறுக்கலாம். ஹல்லேலூயா. சத்ருக்களை விழுங்க அவர் கட்சிக்கின்ற சிங்கம் போல் எழும்பலாம். சத்ரு தன் ஆயுதத்தை எடுக்கலாம். இவன் தேவனை நேசிக்கின்றார்கள், அப்பா பிள்ளைகளை நேசிக்கின்றார், பிள்ளைகள் அப்பாவை நேசிக்கிறார் என்று சொல்லி சத்ரு தன் ஆயுதத்தை எடுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் ஒருபோதும் சத்ருவின் இஷ்டத்துக்கு உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் செயலெடுப்பார். சத்ருவின் தலையை மிதிக்கின்ற தேவன் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:20, உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற நெருக்கடிகளை அது நெருக்கடிகளாய் இருந்து விடாது. அது தேவன் அதை சந்தோஷமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை பகைத்ததற்கான காரணம், யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் பகைத்ததற்கான காரணம், தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். காரணம் ஒன்று, தகப்பன் அதிகமாய் நேசித்தார். பல வருட அங்கியை அவனுக்கு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலா ஒரு பல வருட அங்கி அவருக்கு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் செய்கின்ற துன்மார்க்கமான செயல்களை தன்னுடைய தகப்பனிலே அறிவித்து வந்தார். சில சொப்பனங்களை, 2 சொப்பனங்களை யோசேப்பு பார்த்தான். ஹல்லேலூயா. இதுதான் காரணம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சொப்பனங்களை யோசேப்பு பார்க்கிறார். ஒன்று, அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் இவரோடது மாத்திரம் நிமிர்ந்து நிற்கின்றது. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் வணங்கி நிற்கிறதாக கண்டார். ஹல்லேலூயா. இதை பார்த்ததுமே தன்னுடைய சகோதரனுக்கு என்ன வந்துச்சான்? பொறாமை வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது இருந்து கொண்டே இருக்குது. பொறாமை மிகவும் ஆபத்தான ஒன்று. ஹல்லேலூயா. சிலர் நல்லா இருக்கிறத பார்த்தா நமக்கு என்ன வரும்? பொறாமை வரும், எரிச்சல் வரும். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு நல்லா இருப்பதை பார்த்தா சிலருக்கு பொறாமை வரும். இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? எப்படி இவனுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது? ஏன் இவன் மட்டும் ஸ்பெஷலா இருக்கிறான்? இவனுக்கு இதை கொடுத்தது யார்? இவனுக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அநேகருக்கு மேல பொறாமைகள் வரும். ஹல்லேலூயா. இதைத்தான் இங்கே செய்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல பொறாமை கொள்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலேயும் அவர் வார்த்தைகளை பேசும்போது அங்கிருந்து பேசினாங்க. அங்க இந்த மக்கள் சொன்னார்கள், இவர் தட்சணவா, இவர் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில், இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இவருக்கு எப்படி இந்த அறிவு வந்தது? காயின் தன்னுடைய சகோதரன் மேல பொறாமை கொண்டான். எனக்கு அவன் மேல எரிச்சல் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த பொறாமை சத்ரு பயன்படுத்தி நம்மை சில வேளை பாவத்துக்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு மூஞ்சி, ஒரு மண்பாண்டம் ஒன்று இருந்துச்சுங்களா? இந்த மண்பாண்டத்துல நண்டு பார்த்துருக்கீங்களா? நண்டு பார்த்துருக்கீங்க? நண்டை போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த 3 மண்பாண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று இது என்ன நண்டுன்னா, ஒன்று இந்தியான்னு சொல்லிட்டு மண்பாண்டம், அந்த இந்தியனுடைய நண்டுகள் அதில் போடப்பட்டிருந்தது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் உள்ள நண்டுகள், ஒன்று அமெரிக்கா. இந்த 3 மண்பாண்டம் இருந்து அதில் ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் தாண்டும் போது
முதல்ல அந்த ஆஸ்திரேலியா அந்த மண்பாட்டத்து நடந்த அந்த மூடியை அப்படி ஓப்பன் பண்ணாங்களா, அந்த நண்டுகள் எல்லாம் மெல்ல 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 பிடிச்சி ஏறி என்ன செய்யலாம், வெளியே போய்விட்டது. எல்லாமே ஒன்றா பிடிச்சி பேக்கில் போயிடுச்சான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன ஆஸ்திரேலியா சொன்னாங்க, ரெண்டாவது அமெரிக்கா, அதில் உள்ளதை ஓப்பன் பண்ணாங்களா, எல்லாமே ஒன்றா பிடிச்சி வெளியே போயிடுச்சான். ஆனால் இந்த லாஸ்ட்ல இந்த இந்தியா இந்த மண்பாண்டையை ஓப்பன் பண்ணாங்களா, ஒன்று மெல்ல மேலே போகும்போது அது பார்க்குமா, நான் கீழே கிடக்கிற நீ மேலே போறியா, அதை பிடிச்சி இழுத்து கீழே போட்டுருமா. அடுத்தது மெல்ல ஸ்டெப் எடுத்து மேலே போகுமா, நீ எப்படி மேலே போகுது, நான் இங்கே கீழே தானே கிடக்கிறேன்னு இழுத்து கீழே விடுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில வேளை சிலர் நினைப்பது, நான் ஆசீர்வாதமா இருக்கலைனாலும் பரவாயில்லை, எனக்கு ஆசீர்வாதம் வரலைனாலும் பரவாயில்லை, அவன் ஆசீர்வாதமா இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எப்படி சொல்றேன், யோசேப்பின் மேலே தகப்பன் அன்பு வைத்திருந்த போது அந்த சகோதரர்கள் நினைத்திருக்கலாம், எப்படி என் தகப்பனை என் மேல இன்னும் அன்பு வைக்க நான் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. எப்படி நான் என் தகப்பனுக்கு உகந்த மகனா இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. எப்படி என் தகப்பன் என் மேல என் பிரியமே, என் அன்பு, என் சொந்தமே என்று சொல்லும் விதத்திலே என் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்று சொல்லி அந்த சகோதரர்கள் யோசிக்கவில்லை. மாறாக என்ன செய்தார்கள், யார் மேல தகப்பன் அன்பு வைத்தார்களோ அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கின்ற கிறிஸ்துவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம சில வேளை பிறர் மேல, ஐயோ இவனை ஏன் இவ்வளவு God bless பண்ணி இருக்கிறார், இவளை ஏன் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு ஏன் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி சில வேளை நாம நினைச்சு பார்த்து இருக்கிறோமா? அவனுக்குள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லி நம் வாழ்க்கையை மாற்ற நினைத்து இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணுதான், நமக்கு கிடைக்கலன்னா சொல்லுவாங்கல்ல, எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, உனக்கு கிடைக்கவே கூடாது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு மட்டும் இது கிடைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல பொறாமை கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:26 ஒரு படிங்கள. கலாத்தியர் 5:26. வேகமா எடுத்துக்கொள். கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேலே ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வீண் புகழ்ச்சிகளை விரும்பக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகளாகினா வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தாண்டுல புது வருடத்துக்குள்ளதாய் போகிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை நான் எப்படி பிறர் மேல சில எரிச்சல்கள், சில கோபங்கள், சில வைராக்கியங்கள், சில பொறாமைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? எனக்கு சில வேளை தீங்கு செய்திருப்பார்கள், என்னை நோகடித்திருப்பார்கள், எனக்கு விரோதமா பேசியிருப்பார்கள். ஆனா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் அந்த சிந்தைகளை மனசுக்குள்ள வச்சுட்டு பொறாமைகள் சிந்தையோடு இருக்கிறோமா, அவர்களும் வாழட்டும் என்ற சிந்தையோடு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவ யோசேப்பின் மேலே இவர்கள் பொறாமை கொண்டார்கள். இரண்டாவது படிக்கிறது யோசேப்பின் ஆதியாகமம் 37:18 படிக்கிறேன். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி பொறாமை கொள்கின்றார்கள். இப்ப அவனை கொலை செய்வதற்கும் தயாராகி விடுகின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரரை விசாரிக்கிறதுக்கு தான் வருகிறார். அவன் வேற எதுவும் யுத்தத்துக்கு வரல, விசாரிக்க தான் வர்றாரு. அவருடைய தகப்பன் சொல்றாரு, என் சகோதரர் பார்த்து கொண்டு வான்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பார்க்கிறாரு. அந்த சகோதரர் இல்ல,
நல்ல எண்ணத்தோட தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வரும்போது இவங்க பார்க்கும்போது அந்த வேதத்தில் அழகாக இருக்கும். 18 படிங்களேன் பாருங்க, 18, 20, 18, 19 படிங்களேன். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அடுத்து படிங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். அந்த பொறாமை எப்படி எல்லாம் வேலை செய்து பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அவன் அப்படி சொப்பனங்களை பார்க்கிறான். இவன் எப்படி நல்லா இருப்பது, இவனுடைய கதையை நம்ம முடிச்சிட்டோம்னா இவனுடைய சொப்பனம் எப்படி பூர்த்தி ஆகும், இவனுடைய கதையை நம்ம முடிச்சிட்டோம்னா இவனுடைய சொப்பனை எப்படி அது பூர்த்தியாகும் என்று சொல்லி அவன் விசாரிக்க வருகிறவன் மேல ஒரு கொலை செய்வதற்காக இவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதை தெளிவாக சொல்லுகிறது. அவங்க திருப்பி ஆயத்தமாகிறார்கள். திருப்பி இஸ்மவேல் கையில 30 வெள்ளிக்காசுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு அவர்களை விற்று போடுகிறார்கள். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஹalleluya, ஹalleluya. தன்னை விசாரிக்க வருகிற சகோதரனை கொலை செய்ய தயாராகி கொண்டிருக்கின்ற கும்பல், தன்னை விசாரிக்க வருகிற சகோதரனை கொலை செய்ய ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது தெளிவா இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தைகள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும் ஒரு வார்த்தை விடுவார்கள். இன்னொரு வார்த்தை, அவனுடைய அந்த பலவர்ண அங்கே என்ன செய்வார்கள், எல்லாமே கலச்சிடுவார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமானவர்கள். ஹalleluya, ஹalleluya. தன்னுடைய சொந்த சகோதரன், காரணம் என்ன, வேற ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. தகப்பன் நேசித்தா, தகப்பனுக்கு பிரியமான மகனா இருந்தா, தகப்பன் அன்பு காட்டுகின்ற மகனா இருந்தா, தகப்பன் பலவர்ண அங்கேயே கொடுத்தான், சொப்பனங்களை கண்டான், தேவன் அவனை ஆசீர்வதிக்க போகிறான் என்கின்ற ஒரு சொப்பனத்தை கண்டான். இப்ப என்ன செய்யறான், இங்க சத்துரு அவனுடைய சொப்பனத்தை தடை செய்ய இங்க வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஹalleluya. இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சில வயதிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்க தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு தந்த தரிசனம், தேவனுக்கு உங்களுக்கு தந்த திட்டம், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொன்ன காரியங்களை சத்துரு தடை செய்ய அவன் வகை தேடலாம். சில வேளை அழிந்து போவது போல இருக்கலாம். ஆனால் நான் இந்த காலை பொழுதிலே சொல்கிறேன், தேவன் அதை ஒருபோதும் அழிய விட மாட்டார். உங்கள் தீமைகளை அவர் நன்மையாகவே மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை முடிந்து போகின்ற சூழ்நிலையிலே அவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். ஹalleluya, 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 ஹalleluya. யாருமே உங்க மேல வச்ச தரிசனத்தை, உங்க மேல வைத்த திட்டத்தை, உங்க மேல தேவன் வைத்த அந்த பிளான அழிச்சு போட எந்த சக்தி இந்த உலகிலே இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எந்த சக்தியும் இல்லை. ஹalleluya. என் தேவனுக்கு முன்பதாய் நிற்க யாராலுமே முடியாது. ஹalleluya. எத்தனை நல்லவருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹalleluya. இந்த தேவனை ஆராதிக்க நமக்கு கிடைத்த பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மனுஷன் கைவிடுவாங்க, இருக்கிறான்னு சொல்றவன் விட்டுட்டு ஓடிடுவான், இருக்கிற உனக்கு வேண்டி உயிரை கொடுப்பேன்னு சொல்றவன் விட்டுட்டு ஓடிடுவான். ஹalleluya. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரை ரபி போட்டு தள்ளிடலாமான்னு பேக்ல சொன்னாங்க. ஆண்டவரை பிடிக்க வருவது ஒருத்தனையுமே காணோம், எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. நீங்க பார்த்துக்கலாம், உங்கள் வாழ்க்கையில ரொம்ப பேசுறவன் ரொம்ப பேசுவான், உனக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவான், உனக்கு வேண்டி சில சைலண்டா இருப்பான், அவன் வேட சில வேலை ஆபத்தில் ஒரு உபயோகப்படுவான். ஆனா ரொம்ப பேசுறவெல்லாம் பேச்சோட போயிடுவாங்க. வாயில என்ன சொல்லுவோம்ல, வடை சுட்டுருவாங்க. வாயிலே அவங்களுடைய பேச்சு எல்லாமே அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அதை செய்துக்கலாம், இதை செய்துக்கலாம், எல்லாம் வாய்வோடு முடிச்சு விடும். ஹalleluya. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒன்றை சொன்னார்னு சொன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடந்தேறும். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரத்தை தட்டி ஹalleluya. சில வேளை உங்களுக்கு இந்த போன வருடத்தில் நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவர் சொன்னாருன்னா அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. அவிசுவாசப்படக்கூடாது. சத்தியம் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையில சொன்னது நடக்கல பாத்தியா,
உன் வாழ்க்கையில சொன்னது நடக்கல பார்த்தியா, பூர்த்தி பண்ணல பார்த்தியா. ஹalleluya. அப்ப நீங்க சொல்லணும், ஐயோ ஐயோ ஆமாதான் என் வாழ்க்கையில சொன்னது ஒண்ணுமே நடக்கல, அப்படி சொல்லக்கூடாது. ஹalleluya ஹalleluya. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆமா ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். பேசணும்னா நல்லா இருக்கீங்களா, என்னத்த பிரதர் நல்லா இருக்கும், எப்படி போனீங்க, என்ன பிரதர் போய் என்ன பார்த்தோம், அவங்க வார்த்தையே அப்படிதான் இருக்கும். ஆனா சர்ச்சுக்கு ஆராய்ச்சிக்கு போயிட்டு கேட்டாலுமே சிலவங்க அப்படி சொல்றவங்க இருக்காங்க. நல்லா ஆராய்ச்சி போய் நல்லா இருக்கீங்களா பிரதர், ஏதோ இருக்கும். ஏதோ இல்லை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. இந்த ஆண்டுக்குள்ளடா நம்ம போகிறோம்னா அவருடைய அன்பு. ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை விட்டு கரங்களை அசைத்து சொல்லுங்களேன், ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூங்கிட்டு இருக்கீங்களா, தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு ஹalleluya சொல்லுங்களேன், ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் சொன்னதை செய்கின்றவர், வாக்கு கொடுத்தாருன்னு சொன்னா அதை நிறைவேற்றுகின்றவர். நான் சொல்றேன், ஒருவேளை சில வேளை சத்துரு சொல்லலாம், ஏய் வாழ்க்கையில அவர் சொன்னது நடக்கல, வாழ்க்கையில அவர் சொன்னது கிடைக்கல, அவர் உங்களுக்கு தருவேன்னு சொன்னாரே அது நடக்கலன்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், ஏய் நான் ஒண்ணு நம்பல, என் தேவன் அவர் சொன்னாருன்னு சொன்னா அதை செய்வார். அவர் சொன்னார் சொன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்வதை செய்வார், செய்வதை மாத்திரம் தான் அவர் சொல்வார். ஹalleluya ஹalleluya. சேர்ந்து பாடுங்க. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாத உற்சாகமா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாத. ஹalleluya. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாத. நல்ல காரியங்களை பற்றி ஆவியானவரே பயன்படுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில சொன்னாருன்னு சொன்னா அதை செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னாருன்னா செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பேசாம யாரும் இல்லை, பக்கத்துல இருக்கவங்க பேசுறவங்க தானே. ஆமா, பேசாதவங்கனால இப்ப பேசிடுங்க. ஆமா, அவர் சொன்னாருன்னா செய்வார். போன வருஷத்துல போயிடுச்சுன்னா போனது போகட்டும், அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவர் அந்த போன வருஷத்துல போனது எல்லாம் இந்த வருஷத்துல ரெட்டிப்பாய் மென்மேல யோபுக்கு கிடைச்ச போல ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. இந்த வார்த்தையை யோசேப்புக்கு அவங்க செய்த காரியங்கள் இதெல்லாம் தான் செய்தாங்க. அதனாலதான் யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற்றினார். ஹalleluya. ஆனா யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். ஆனா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்தார்? ஹalleluya. படிங்களேன். ஹalleluya. நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரனுடைய தப்பிதங்களை யோசேப்பு மன்னித்தான், தனக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னித்தான். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த பக்குவம் நாங்க கிறிஸ்தவராகிய நமக்கு வேணும். ஹalleluya. நம்முடைய எதிரி, நம்முடைய ஜென்ம விரோதி, நம்முடைய சகோதரி யாரா இருந்தாலும் நமக்கு தீமை செய்ய விழையும் போது, நமக்கு தீமை செய்ய எழுப்பும் போது, நீ ஒரு அடி பாய்ஞ்சா நான் 10 அடி பாய்வேன் அல்ல, நீ தீமை எனக்கு செஞ்சால நான் மன்னிப்பேன். ஏன்னா எங்க தேவன் அதை தான் சொல்லி தந்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் அதை தான் சொல்றார். தன்னை குத்த வருபவர்களை, தன்னை கொல்ல வருகிறவர்களை பார்த்து ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த ஒரு நல்ல லெசன் என்னன்னா, பிதாவே
அவர்களை மன்னியும். இவங்க செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்யறாங்க. ஹalleluya. நீங்க என்ன சொல்வீங்களா? ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன எல்லாம் போஸ் ரெடி பண்ணுவோம். அவர் அப்படி சொல்லல. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு, அதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:14-15 படிங்க. மத்தேயு 6:14-15. ஹalleluya. ஹalleluya. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் தப்பிதங்களையும் என்னவா இருப்பா? சத்தமா சொல்லுங்களேன். மன்னி. அப்போ உங்க தப்பிதங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை, நாம் செய்த தப்பை மன்னிங்கப்பா, நான் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, ரொம்ப ரொம்ப பாவம் செய்யாப்பா, உங்களை ரொம்ப நோவடிச்சேன், வேதனைப்படுத்தினேன். அதை கேட்டு டெய்லி ஆண்டவர்கிட்ட அப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. அந்த புது வருஷத்துல அநேக ரிக்வெஸ்ட் காட்ட வைப்பாங்க. காட் இந்த வருஷத்துல இதை பண்ணேன், புது வருஷத்துலேருந்து பண்ண மாட்டாப்பா. புது வருஷத்துல நல்ல பிள்ளையா இருப்பேன். அது அந்த வருஷம் ஃபுல்லா இருக்குமா இல்லை சர்ச்சுக்கு வெளியே போகணும்னு போகுமா அது தெரியாது. ஆனால் சொல்லுவோம், ஹalleluya, ஆண்டவர் இதை நான் விட்டுறேன், போன வருஷம் இதை பண்ணேன், இதை நான் விட்டுறேன், இந்த வருஷத்துல உங்களுடைய பிள்ளையா இருப்பேன். ஹalleluya. இதை நம்ம எதிர்பார்க்கிறோமே, ஆனால் நமக்கு விரோதமாய் செய்தவர்களை நாம் மன்னிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. நீங்கள் அவருடைய தப்பிதங்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா என்ன செய்வாரா? உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க மன்னியாக இருந்தா மன்னிக்க மாட்டார். ஹalleluya. இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய சகோதரரை மன்னிக்கும் போது அவர் இருந்த சகோதரர் இந்த இடத்துல பஞ்சம் வருகிறது. யோசேப்பு ஒரு உயர்ந்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பதான் அவங்க சகோதரர் வருகிறாங்க. ஹalleluya. யோசேப்பு சும்மா இருக்கலங்க. அவர் குழியில இருக்கும்போது சகோதரர்கள் வந்து மன்னிப்பு கேட்கல. யோசேப்பு ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போதுதான் சகோதரர்கள் வந்து நிற்கின்றார்கள். அந்த இடத்துல தான் மன்னிக்க. அந்த வாசனத்தை வாசிங்க, மிக அழகாக இருக்கு. ஆதியாகமம் 41:40 முதல் 44 படிக்கிறேன். 41 ஆதியாகமம் 41 முதல்ல 40 வசனம் படிக்கிறேன். ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். என்ன செய்யறன்னா, அந்த பார்வோன் யோசேப்பை உயர்த்துகிற காரியம் மிக அருமையாக இருக்கும். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், எல்லா ஜனங்களும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். ஹalleluya. ஹalleluya. பார்வோன் சொல்றான், சிங்காசனத்துல மாத்திரம் தான் உன்னில நான் பெரியவனா இருப்பேன். அடுத்த படிங்களே. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, அவன் யோசேப்பினை பாருல, பார்வோன் அங்கேதான் அவனால சத்ருவால பிடிக்க முடிஞ்சிச்சு. இப்ப ராஜா கையில தேவன் அவர் மோதிரத்தை கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. உங்க வாழ்க்கையில நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க வாழ்க்கையில சிலர சத்துரு பிடிங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தேவன் அதை விட மேலான ஒன்றை உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. ஐயோ இதை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எதிர்பார்க்காததை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. 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 படிக்கல 42 படிக்கல. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்படியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். வசனம் வாசிக்கிறேன்னா, அவன் மன்னிக்கும் போது அவருடைய நிலைமை யோசேப்பிற்கு நிலைமை பின்னும் படிக்கல. 44 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல்
இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். ஆமா, ஒருவன் கூட உன் உத்தரவு இல்லாம கையை அசைக்க கூடாது, காலை அசைக்க கூடாது. ஹalleluya. நான் இப்படி உங்களை பார்த்து கேட்கிறேன். ஹalleluya. குழியில போடப்பட்ட யோசேப்பை தேவன் இந்த உயர்வுக்கு கொண்டு வைத்திருக்கிறார். இந்த சிச்சுவேஷன்ல குழியில போடப்பட்டு உங்களை எவன் போட்டானோ